ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு யாபிடெக். ஸ்பீட் மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்ற இந்த சீரீஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது 11ஆல் ஒரு நம்பரை எப்படி மல்டிப்ளை பண்ணுறது அப்படின்றது தான். ஸோ அது எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் சரி, 11 அப்படின்ற இந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ட்ரிக்கு தான் இருக்குது. இப்போ நீங்கள் எந்த ஒரு நம்பர் வேணாலும் எடுத்துக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 324 அப்படின்ற இந்த ஒரு நம்பர் எடுத்துப்போம். இதை வந்து 11ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இதை நீங்கள் டேரெக்டாக மல்டிப்ளிகேஷன் பண்ணுற மாதிரி பண்ணாமல் இது எப்படி செய்யணும்னா, ரொம்ப ஈஸியாக வந்து இந்த லாஸ்ட் டிஜிட் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து அப்படியே நம்பரை வந்து போட்டுக்கோங்க. அடுத்ததா எவ்ரி டிஜிட்டையும் அது பக்கத்தில் இருக்கிற அந்த பேரோட ஆட் பண்ணி போடணும். அதாவது 2 4 ஆட் பண்ணுங்க 6, அதுக்கப்புறம் 3 2 ஆட் பண்ணிக்கோங்க 5. ஸோ கடைசியாக இருக்கிற அந்த 3ன்றதை அப்படியே போட்டுக்கோங்க. ஸோ இதனுடைய வேல்யூ 3564 அப்படின்னு வந்திருக்கும். ஸோ இப்போ நம்ம கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் 324 அப்படின்ற இந்த நம்பரை 11ஆல் மல்டிப்ளை பண்ணி பார்க்குறோம். 3564 அப்படின்னு கிடச்சிருக்கும். ஸோ இதே மாதிரி ஒரு பெரிய நம்பர் வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். சும்மா ரேண்டமாக ஏதாவது ஒரு நம்பர் நான் எழுதுகிறேன். ஓகே, ஒரு பெரிய ரேண்டம் நம்பர் நம்ம எழுதியிருக்கோம். இப்போ இதை வந்து 11ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ எந்த ஒரு நம்பராக இருந்தாலும் சரி, அதை 11ஆல் மல்டிப்ளை பண்ணுறது இதே சேம் ப்ரொசீஜர் தான். கடைசி நம்பரை நீங்கள் அப்படியே எழுதிக்கோங்க. அடுத்ததாக ஒவ்வொரு நம்பரை ஆட் பண்ணிகிட்டே வரோம். 1 2 ஆட் பண்ணுறோம் 3, அடுத்து 4 1 ஆட் பண்ணுறோம் 5, அதுக்கப்புறம் 5 4 ஆட் பண்ணுறோம் 9, 8 5 ஆட் பண்ணுறோம் 13. ஆனால் மீதி வந்து 1 வருது இல்லைங்களா, அதை அப்படியே கீழே வச்சுக்கோங்க. 2 8 10. ஸோ அந்த 10 1 11. ஸோ மீதி 1 இருக்கும். அடுத்ததான் 3 2 5, ஆனால் இங்கே 1 மீதி இருக்கிறதுனால 6. அடுத்தது 7 3 10. இதில் வந்து 0 போட்டு மீதி 1 வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 7 8. ஸோ 8 1 9, 2 1 3, 3 2 5, 5 3 8. அடுத்ததா 6 5 11க்கு மீதி 1. ஸோ இப்போ இந்த 6ன்றதை நீங்கள் அப்படியே போடணும். பட் 1 இருக்கிறதுனால அதை 7ன்னு மாற்றிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து இப்போ உங்களுடைய ஆன்சராக இருக்கும். ஸோ இதை கால்குலேட்டரில் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நம்பரை அப்படியே வந்து இதில் நான் டைப் பண்ணிக்கிறேன். 65321732854112. ஸோ இந்த இவ்வளோ பெரிய நம்பர் இருக்குது. இதை வந்து 11ஆல் மல்டிப்ளை பண்ணி பார்க்குறோம். பாருங்கள், நம்மளுடைய ஆன்சர் 71853906139 ஸோ கரெக்டாக அந்த வேல்யூ வந்து கிடச்சிருச்சு. ஸோ எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் சரி, 11ஆல் ரொம்ப ஈஸியாக நம்மளால் மல்டிப்ளை பண்ணிட முடியும். இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் நிறைய இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஸ்பீட் மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்ற இந்த சீரீஸில் அடுத்ததாக வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.